அமெரிக்காவின் மிகப்பெரிய தவறு. ஈரானை அணு ஆயுத வல்லரசாக்கப் போகும் அந்த ஒரு கொலை எமனாகப் போகின்றது. மத்திய கிழக்கின் பவர் சென்டர் ஈரான் இப்போது ஒரு பெரும் திருப்பு முனையில் நிற்கின்றது. அயதுல்லா அலி காமினியின் மறைவு என்பது வெறும் ஒரு தலைவரின் இழப்பு மட்டுமல்ல, அது அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த அதிரடியாட்டம் ஒரு தேன்கூட்டில் கை வைத்த கதையாக மாறிவிடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. காமினி அணு ஆயுத தடுப்பரணா? மேற்கத்தைய நாடுகள் காமினியை ஒரு வலிமையான தலைவராக பார்த்தாலும் ஈரானின் அணு ஆயுத கொள்கையில் அவரிடம் ஒரு மென்மையான நிதானம் இருந்தது என்பதுதான் நிதர்சனம். 2000களில் தொடக்கத்திலேயே அணு ஆயுதங்கள் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானது, அவை மனிதகுலத்திற்கு பேரழிவை ஏற்படுத்துபவை என்று காமினி ஒரு ஆன்மீக முடிவை ஃபத்வா வழங்கியிருந்தார். நிதானமான வேகம். ஈரானிடம் தொழில்நுட்பம் இருந்தும் அவர்கள் அணுகுண்டு தயாரிப்பில் இத்தனை காலம் ஆமி வேகத்தில் பயணித்ததற்கு காமினியின் அந்த ஆன்மீக தடையும் ஒரு முக்கிய காரணம். இப்போது அந்த தடுப்பரண் தகர்க்கப்பட்டு விட்டது. காமினியின் இடத்திற்கு வரப்போகும் அடுத்த தலைமுறை தலைவர்கள் அதே ஆன்மீக நிதானத்தை கடைபிடிப்பார்களா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. 90% விளிம்பில் ஈரான். கணக்கு என்ன சொல்கின்றது? ஈரான் அணு ஆயுதத்தை நெருங்கிவிட்டதா? இதோ சில அதிர வைக்கும் தரவுகள். அணு உலைகளில் மின்சாரம் தயாரிக்க வெறும் 3% முதல் 5% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போதும். ஆனால் ஒரு அணுகுண்டு தயாரிக்க 90% மற்றும் அதற்கு மேல் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தேவை. தற்போதைய நிலை. சர்வதேச அணுசக்தி முகாமையின் IAEA தரவுகளின்படி ஈரான் ஏற்கனவே 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெருமளவில் கையிருப்பில் வைத்துள்ளது. 90% இலக்கு. 60லிருந்து 90 எட்டுவது என்பது தொழில்நுட்ப ரீதியாக மிக குறுகிய கால அவகாசமே தேவைப்படும் ஒரு செயல். பிரேக் அவுட் டைம். தற்போதைய சூழலில் ஈரான் நினைத்தால் சில வாரங்களிலேயே ஒரு அணு ஆயுதத்திற்கு தேவையான எரிபொருளை செறிவூட்டிவிட முடியும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இனி என்ன நடக்கும்? சிங்கத்தின் குகைக்குள் புகுந்து வேட்டையாடியதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கலாம். ஆனால் காமினிக்கு பிறகு ஈரானின் இராணுவ பிரிவான புரட்சிகர காவல் படை IRGC முழு வேகத்தில் அணு ஆயுத தயாரிப்பில் இறங்க வாய்ப்புள்ளது. எங்கள் தலைவரையே கொன்றுவிட்டீர்கள், இனி எங்களுக்கு எந்த விதிகளும் கிடையாது என்கின்ற மனநிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டால் அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அச்சுறுத்தலாக முடியும். காமினியின் மரணம் ஈரானை முடக்கப் போகிறதா அல்லது ஒரு அணு ஆயுத வல்லரசாக உருவெடுக்கப் போகிறதா? ஈரானின் அணு உலைகள் எங்கே இருக்கிறது? ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை ரகசியமாகவும் மலைகளுக்கு அடியிலும் மிக பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. முக்கியமான இடங்கள். நடன்ஸ். இதுதான் ஈரானின் மிகப்பெரிய யுரேனியம் செறிவூட்டும் மையம். நிலத்தடிக்கு அடியில் பல அடுக்குகள் பாதுகாப்புகளை கொண்டது. ஃபோர்டோ ஒரு மலையை குடைந்து அதனுள்ளே கட்டப்பட்டுள்ளது. இங்கேதான் அதிநவீன மைய விளக்கு கருவிகள் மூலம் யுரேனியம் செறிவூட்டப்படுகிறது. புஷர் ஈரானின் ஒரே அணுமின் நிலையம். இது பாரசீக வளைகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. அந்த 97% பகீர். பொதுவாக ஒரு அணு ஆயுதம் தயாரிக்க 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போதும். ஈரான் ஏற்கனவே 60 என்ற நிலையை தாண்டி 90க்கும் அதிகமான விளிம்பில் இருப்பதாக பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கின்றன. காமினி இருந்தவரை அணுகுண்டு வேண்டாம் என்ற ஆன்மீக தடை இருந்தது. இப்போது அந்த தடை விலகி இருப்பதால் ஈரான் மிக குறுகிய காலத்தில் சில வாரங்களில் கூட அணு ஆயுதத்தை உருவாக்கிவிட முடியும் என்பதே மேற்கத்தைய நாடுகளின் தற்போதைய நடுக்கம். நன்றி.